இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை வைத்து நம்ம உறவாடும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இப்ப வந்திருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒருவேளை இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு டைம் இருந்தா கூட இன்றைக்கு நம்முடைய மனது முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்முடைய மனதை திறப்பாராக அப்படின்னு சொல்லி நான் வேண்டுதல் செய்றேன். இன்னைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஏரியாஸ்ல என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ள இருந்தோமோ அதுல இருந்து எல்லாம் நிச்சயமாய் முதல்ல நம்முடைய ஆத்துமா அதுல இருந்து வெளியே வரும். அந்த கவலைகள்ல இருந்து பாரங்கள்ல இருந்து நம்முடைய ஆத்மா வெளியே அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் அது தானாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் தேவனுடைய டிசைனா இருக்கு. இன்றைக்கு கூட நமக்கு ஆழமா தெரிஞ்ச காரியங்கள் தான் இதுவரைக்கும் நம்ம மூளை அறிவுல இதை கேட்டுட்டு இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு ஆழமாய் ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லி நிச்சயமா நான் நம்புறேன். இன்றைக்கு கூட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவருடைய ரத்தம், அந்த பிளட் ஆஃப் ஜீசஸ். பழைய ஏற்பாட்டுல அவங்க எப்படி எல்லாம் பலி செலுத்தினாங்க, புதிய உடன்படிக்கையின் கீழே நமக்காக என்ன பலி செலுத்தப்பட்டிருக்குது, அந்த பலி பட்டதுனால நமக்கு உண்டான நன்மைகள், இதை எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அப்போ ஒண்ணு உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிந்த காரியங்களா இருந்தா கூட இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாஸ்ல இதுவரைக்கும் வெளிச்சம் இல்லாத பகுதிகள்ல தேவன் நம்ம இருதயங்கள்ல அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறாருங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ பழைய உடன்படிக்கையின் கீழே அவங்க எப்பொழுதுமே பலி செலுத்தி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல நான் வசனங்களை மட்டும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி பிறகு நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. யாத்ராகமம் 29வது அதிகாரம் 38ல இருந்து 42வது வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க தினம்தோறும் அவங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாங்களாம். காலையிலையும் மாலையிலையும் அவங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். எதுக்காகனா அவங்க பாவ நிவாரணத்துக்காகவும் தேவனோடு கூட அந்த கம்யூனியன் அந்த உறவுக்காகவும் அவங்க காலையில மாலையில 2 வேளையும் பலி செலுத்தினார்களாம் இஸ்ரவேல் மக்கள். அடுத்ததா அவங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் பலி செலுத்த வேண்டியது இருக்குது. இது லேவியராகமம் 4வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்காக அவங்க பலி செலுத்துறாங்க. ஆசாரியனுக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்கு. அந்த ஹோல் காங்கிரிகேஷன், அந்த முழு சபைக்காக அவங்க பலி செலுத்த வேண்டியது இருக்கு. தலைவனுக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்கு. இது எல்லாம் பழைய உடன்படிக்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்களுடைய மனசாட்சிக்கு இந்த ரத்தம் சிந்துனாதான் நாங்க பாவத்துல இருந்து மீட்கப்படுகிறோங்கிற ஆழ் மனதுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தபடினால ஆண்டவர் அவங்க எண்ணத்தின்படி அப்படி பலி செலுத்த அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது அந்த சர்வாங்க தகன பலி வருஷத்துக்கு ஒரு முறை. லேவியராகமம் 16வது அதிகாரம் 29ல இருந்து 34வது வசனம். அது 10வது நாள் 7ஆம் மாதம் 10வது நாள்ல அந்த பலியை செலுத்துறாங்க. அப்போ பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கடந்து போய் அந்த முழு தேசத்துக்காகவும் அங்கே அந்த பலி செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு பண்டிகை நாட்கள்ல, முக்கியமான விசேஷ நாட்கள்ல அவங்க பலி செலுத்துறாங்க. பஸ்கா பண்டிகை அப்போ, எக்கால பண்டிகை அப்போ, ஆசரிப்பு கூடார பண்டிகை அப்போ, இப்படி எல்லா நாட்களிலும் அங்கே பலி செலுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அன்இன்டென்ஷனல், அதாவது அறியாமல் செய்த குற்றங்களுக்காக அங்க பலி செலுத்தப்படுகிறது. ஆனா இன்டென்ஷனல் சின்ஸ், அறிந்து செய்கிற அந்த பாவங்களுக்கு அங்க என்ன கிடையாதான்,
பலியே கிடையாது. அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 15வது அதிகாரம் 30, 31 அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான். எண்ணாகமம் 15, 30, 31. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். அப்போ தெரிந்து செய்த காரியங்களுக்கு பேர் என்னவா? அக்கிரமம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அறியாமல் செய்கிற காரியங்கள் உண்டு, தெரிந்தே செய்த காரியங்களும் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா ஏசாயா 53 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ நம்முடைய மீறுதல்கள், அதாவது நம்ம வெளிப்படையாய் செய்த அந்த பாவங்கள், அதுதான் மீறுதல்கள். நம்முடைய அக்கிரமங்கள், தெரிந்தே செய்த காரியங்கள், தெரியாமல் செய்த காரியங்கள், இது நிமித்தம் இருதயத்துல வந்த குற்ற மனசாட்சி, இது எல்லாத்துக்காகவும் தான் அவர் காயப்பட்டாராம், அவர் நொறுக்கப்பட்டாராம். அப்போ இன்றைக்கு அவருடைய ரத்தம் இன்றைக்கு டோட்டலா அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் நம்ம முழுவதுமாய் பாவமற கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சத்தியம். இன்னைக்கு வரைக்கும் உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க எந்த காரியங்கள்ல இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்கள் மூலமாய், இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இது எல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நான் வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 10, 11, 12. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அப்போ அந்த பிரீஸ்ட் என்ன செய்யணுமா? தினந்தோறும் ஆசாரியன் தினந்தோறும் ஆஃபரிங் சாக்ரிஃபைஸ் அவன் செலுத்தணும், பலி செலுத்தணும். ஆனா கூட அது முற்றிலுமாய் அவங்க பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நிலையில அவங்க வரல. ஆனா நமக்காக ரத்தம் சிந்தின பிரதான ஆசாரியன் ஒரே பலியை, தன்னுடைய சரீரத்தை அவர் பலியாக செலுத்தினது நிமித்தம் முழு உலகத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய இரத்தத்தினால் அவர் கழுவி இருக்கிறார். இன்றைக்கு அவர் தினந்தோறும் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதபடியினால, அங்க பாவ நிவாரண பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியன் தினந்தோறும் அங்க என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் அங்க அவன் பலி செலுத்தி கொண்டே இருக்கணும், நின்று கொண்டே இருக்கணும். ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின அவருடைய சரீரத்தின் பலியின் நிமித்தம் இவர் என்ன செய்ய வேண்டாம்? அப்படி நின்று தினந்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை. பிதாவின் வலது பாரிசத்துல அவர் என்ன செய்திருக்கிறாராம்? உட்கார்ந்து இருக்கிறார். தன் வேலையை அவர் முடிச்சிட்டார். இப்போ அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் ரொம்ப அவசியமான நம்ம இருதயங்கள்ல ஆழமாய் பதிக்க வேண்டிய காரியமா இருக்கு. இன்றைக்கு காலையில நான் இத பேசும் பொழுதே உங்க இருதயத்துல நீங்க சொல்ல வேண்டிய காரியம், அவருடைய ரத்தம் என்னை பாவமற கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அப்போ
மொத்தமா அதாவது பழைய ஏற்பாட்டுல தினந்தோறும் பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு அவருடைய பலியின் நிமித்தம், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதின் நிமித்தம் நமக்கு என்ன வந்துருச்சு? நித்திய மீட்பு. அது 9வது அதிகாரத்துல அதிலே நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் 17, 18ல நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. அப்போ அவருடைய நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இனி பலி செலுத்தப்பட வேண்டாம். நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி அவர் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார். இதை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருதயத்துல நம்புறோம்? ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உடனே என்ன நம்புறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? ஐயோ, நான் ஏதாவது செஞ்சுட்டனோ, நான் அந்த நாட்கள்ல செஞ்ச பாவம் தானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அவர் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை எப்படி ஆக்கி இருக்கிறார்? புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். இப்போ இதுல நம்ம பார்க்கிற சில வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். அந்த பழைய உடன்படிக்கையில ஏற்படுத்தப்பட்ட அந்த பலிக்கும் புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து நமக்காக பலியானது நிமித்தம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேகமா நம்ம பார்க்க போகிறோம். பழைய உடன்படிக்கை மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாய் அது நிறைவேற்றப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. பழைய உடன்படிக்கையில அங்கே மனிதர்கள் ஆசாரியர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு புது உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில காளை, வெள்ளாட்டுக்கடா இப்படி மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினுடைய ரத்தம். பழைய உடன்படிக்கையில அது கண்டினியூஸா அந்த பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதா இருந்தது. புது உடன்படிக்கையில நமக்காக ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதுனால நம்ம தைரியமாய் இன்றைக்கு அவரோடு கூட உறவாடக்கூடிய இடத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இங்க பழைய உடன்படிக்கையில பூமியில இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துல அங்க நமக்காக பலி செலுத்தப்பட்டது. இங்கே பரலோகத்துல நமக்காக அங்க பலி செலுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் அங்க பிதா கிட்ட அங்க கொண்டு போய் அந்த ஆசரிப்பு அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்முடைய ரத்தம், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில அந்த மிருகங்களுடைய ரத்தம் அது என்ன பண்ணுச்சு? பாவங்களை மூடதான் செஞ்சது தவிர பாவங்களை நீக்கல. ஆனா புது உடன்படிக்கையில அவருடைய ரத்தம் நம்மை முற்றிலுமாய் சுத்திகரித்திருக்கிறது, முற்றிலுமாய் சுத்திகரித்திருக்கிறது. இதை நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, அவருடைய ரத்தம் என்னை பாவமர கழுவி இருக்குது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னும் நான் சொல்ல போகிற காரியங்களை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தைரியமா பழைய உடன்படிக்கையில பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ரத்தம், கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினால நம்ம தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்ம போக முடியும். பழைய உடன்படிக்கையில கான்ஸ்டன்ட் ரிமைண்டர், எப்பொழுதுமே பாவம் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. இங்கே நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசாட்சியை கூட அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எங்க டிஸ்டர்ப் ஆறோம்னா நம்ம மனசாட்சியில. அங்க சொல்லப்பட்டிருக்குது எபிரேயர் 9:13-14ல, அது எப்படி எனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை
செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, என் மனசாட்சிய அவருடைய ரத்தம் சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது. நான் இன்றைக்கு பூரணமானவளாய் இருக்கிறேன். நான் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு என் கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் என்னை சுத்திகரித்திருக்கிறது. என் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது. இத நீங்க சொல்ல சொல்ல சொல்லவே உங்க இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறதை நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். உங்க மனசாட்சி இன்றைக்கு சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். இதுல சிலருக்கு ஆண்டவர் இடைப்படுகிறார். இதுல நான் என்ன செஞ்சேன், ஏன் இப்படி நடக்குது, இது நான் செஞ்சதுனால நடந்துதா அப்படின்னு சொல்லிலாம் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இல்ல, அப்பா சொல்றாரு, என் ரத்தம் உன்னைய கழுவி சுத்திகரித்திருக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இதுதான் தேவனுடைய சத்தமா இருக்குது. அடுத்ததா நம்ம அதாவது பழைய உடன்படிக்கையில அங்க கற்பலகைகள்ல எழுதப்பட்ட உடன்படிக்கையா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணங்களை எழுதி இருக்கிறார். எபிரேயர் 8வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். அடுத்ததா டெம்பரரியா தான் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது. இங்க நித்திய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்குது. அப்போ இன்னைக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது நிமித்தம் நமக்கு என்னெல்லாம் பலன் உண்டாகுது. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இனிமேல் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. We are completely forgiven. அடுத்ததா நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா நித்திய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு நிமிஷம். அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நாம் தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது. தைரியமாய் அப்பா கிட்ட போய் அப்பான்னு சொல்லக்கூடிய உரிமையை அவருடைய ரத்தம் நமக்கு தந்திருக்குது. இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம அந்த தைரியத்தோட போறோம். நான் என் அப்பாட்ட போறேன், என் அப்பா கிட்ட போய் நான் என்ன கேக்குறேனோ அதை எனக்கு அவர் தருவாருங்கிற அந்த நிச்சயத்தோட போகிற அந்த ஒரு தைரியத்தை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்மை முற்றிலுமாய் அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்குது, பரிசுத்தப்படுத்தி இருக்குது. நம்ம எல்லாம் யாரு? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம் நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் மேல ஜெயத்தை அவருடைய ரத்தம் கொடுத்திருக்கிறது. வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த சாத்தான் செய்கிற ஒரே வேலை, இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ளேயே அப்படி குற்றம் சாட்டுகிற எண்ணங்கள், உங்களை குறித்து எண்ணங்கள் வருதுன்னா அது சத்துருடைய காரியங்கள், உங்கள் மனசாட்சியின் காரியங்கள். அவருடைய ரத்தத்தை நீங்க பேசும் பொழுது அவன் மேல நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து நீங்க பேச பேச, அதை தியானிக்க 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 நீங்க விடுதலை அடைவீர்கள். உங்க குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்காக அவருடைய ரத்தத்தை நீங்க பேச ஆரம்பிங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். நம்ம இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஆயிட்டோம். இன்னைக்கு இந்த உலக குடும்பத்துல அங்கத்தினர் அப்படிங்கிறத விட இன்றைக்கு தேவனுடைய வீட்டாராய் நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ இவ்வளோ தூரம், இவ்வளோ பெரிய காரியங்களை அவருடைய ரத்தம் நமக்கு செஞ்சிருக்குது அப்படின்னு செஞ்சிருக்குதுன்னா எந்த அளவுக்கு நம்ம அவருடைய ரத்தத்தை பெரிதாய் பார்க்கணும். இன்னைக்கு உங்களை குறிச்சே நீங்க குறைவா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? அற்பமாய் பார்க்கிறோம். இன்னைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுத்து தைரியமா அப்பா கிட்ட போறதுக்கு கிருபைய கொடுத்திருக்குதுன்னா, நம்ம இன்றைக்கு நம்மை குறித்தே குறைவாய் நம்ம கிட்டதான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா
அவர் செய்து முடித்த செயலின் மேல் அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? குறைவாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 103ல இது மாத்திரம் இல்ல, அவருடைய ரத்தத்தின் மூலம் ஆஹ் நமக்காக கிடைக்கக்கூடிய இன்னும் அற்புதங்கள் இன்னும் நிறைய இருக்குது. முதல்ல அந்த 103வது அதிகாரம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அதாவது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அவருடைய இரத்த சிந்துதலின் நிமித்தம் நம்முடைய நோய்கள் இன்றைக்கு குணமடைகிறது. எல்லா விதமான பலவீனங்கள் இன்றைக்கு உங்க சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அத்தனை நோய்களும் இன்றைக்கு குணம் அடைகிறதுங்கிறத நீங்க அவருடைய ரத்தத்தை நிமித்தம் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய ரத்தம் என்னைய கழுவி சுத்திகரித்திருக்கிறது நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட்டது நிமித்தம், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. நீங்க அவருடைய ரத்தத்தை பெரிதாய் பார்க்கும்போது உங்க சரீரம் சொல்ற சிம்டம் இல்ல டாக்டர் சொல்ற காரியங்கள் இத பெரிதா பார்க்காம அவர் சொல்ற ரிப்போர்ட்டை நீங்க பெரிதாய் பார்க்கும் பொழுது உங்க சரீரங்கள் ஆட்டோமேட்டிக்கா சுகமடைகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ சிலுவை நமக்கு எதை கொடுத்திருக்குது? சுகத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, அங்க என்ன நடக்குது? யூத் ரினியூவல், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. இதை எத்தனை பேர் நம்புறோம்? என் சரீரத்துல அந்த பலன் தான் இருக்குது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற படியினால என்னுடைய சரீரம் திரும்ப வால வயது போல் ஆகிறது. இத நீங்க இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லுங்க. உங்க சரீரம் பலன் அடைகிறத நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது நிமித்தம் என்னுடைய பலவீனங்கள் வியாதிகள் மாறுகிறது. என்னுடைய சரீரம் அப்படி கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயது கூட வாலிப வயதுல இருந்த அந்த பலனையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறது அப்படிங்கிறத உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க. அவருடைய ரத்தம் நமக்கு ஜீவனை கொடுக்குதாம். அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் முற்றிலும் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும். அடுத்ததா இந்த ரத்தம் நமக்கு எதை செய்து அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு இட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை கொடுக்கிறது. பழைய உடன்படிக்கையில அந்த யாத்ராகமம் 12வது அதிகாரம் நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த நிலைக்கால்கள் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளாக அங்க என்ன வர முடியல? சங்கார தூதன் உள்ள வர முடியல. அப்போ இன்றைக்கு எபிரேயர் 12ல நம்ம பார்க்கிறோம், தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிற இடமே அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுற இடத்துலதான் அப்படின்னா, நம்முடைய ஆவி இன்றைக்கு அந்த இடத்துலதான் இருக்குதுன்னா, நம்முடைய ஜீவனை யார் தொட முடியும்? இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அந்த பவர் பழைய உடன்படிக்கையில தேவன் கொடுத்திருந்தார்னா, இன்றைக்கு உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. நம்முடைய வீடுகள் மேல, நம்முடைய குடும்பத்தார் மேல அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குதுன்னா, எந்த வாதையோ பொல்லாப்போ எப்படி நம் குடும்பங்களை அணுக முடியும்? அவருடைய ரத்தம் குற்றப்படுத்துகிறவன்ட்ட இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறதாம். இப்போ அவருடைய ரத்தம் நீங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவையில இயேசு நமக்காக தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் இன்னைக்கு ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நமக்காக நன்மைய பேசுதான். என் பிள்ளை சுகமா இருக்கிறதுக்காக இந்த ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன். என் பிள்ளை சமாதானமா இருக்கிறதுக்காக இந்த ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய ரத்தம் நமக்காக நன்மையை பேசுதான். என்னுடைய பிள்ளை
இன்றைக்கு தைரியமா என்னிடத்துல வர நான் என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். இதுதான் அவருடைய ரத்தத்தின் சத்தமா இருக்குது. நன்மையானவைகளை பேசுது. ஆபேலின் ரத்தம் பழிவாங்கிறத பேசுது. ஆனா கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்குது. அந்த ரத்தத்துக்குள்ளதான் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த தெளிக்கப்படும் ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட தெளிக்கப்பட நமக்கு நன்மையானவைகள் உண்டாகிறது எவ்வளவு நிச்சயம். இத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணணும். இதை ஏதோ நம்ம மைண்ட் அளவுல நம்ம கேட்கறதுனால நமக்கு விடுதலை உண்டாக போறது இல்ல. நம்ம இருதயத்துல விசுவாசிக்கும் போது இந்த காலை வேளையில அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுகிறது நிமித்தம் நமக்கு நன்மையானவைகள் உண்டாகிறது அதிக நிச்சயம். அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நம்ம இருளின் அதிகாரத்துல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. கண்டினியூஸா அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம எப்பவும் எப்படி நடக்கிறோம்? வெளிச்சத்துல நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய எமோஷனல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்காக அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? சிந்தப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்றைக்கு கோபாக்கினைங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டாம். அதான் கிறிஸ்துவினுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம். ரோமர் 8ல நம்ம பார்க்கிறோம். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அது விடுதலை ஆக்கிற்று. அவருடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் லைஃப், நம்ம மேல லா ஆஃப் டெத், சின் அண்ட் டெத் நம்ம மேல ஆளுகை செய்யவே முடியாது. அவனோட அந்த கூறுகள் உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வருகிறதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது நிமித்தம் அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் நம்ம வாழ்க்கையில செயல்படும். அந்த பிரமாணம் அப்படின்னா என்ன? லா. எந்த ஒரு லா இருக்குதோ, எத்தனையோ லாஸ் இருக்குது பூமியில. லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ், இன்னும் எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த லாலாம் நிச்சயம் செயல்படுது. கிராவிட்டி செயல்படுதா? புவியீர்ப்பு விசை செயல்படுதானா? இன்னைக்கு வரைக்கும் பூமியில அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. அப்போ அதே போலதான் இன்றைக்கு நம்ம மேல நம்ம ஒரு ஆவியின் ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம், இந்த பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இந்த பிரமாணம் தான் செயல்படும். அப்போ அது என்ன ஜீவனின் ஆவியின் பிரமாணம்? இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் நம்ம குறைவுகள்ல இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் பழைய பிரமாணத்துக்குள்ள, மரணத்தின் பிரமாணத்துக்குள்ள நம்ம இருந்தோம். வியாதியா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், பொருளாதாரத்துல குறைவுகளா இருக்கலாம், குடும்பங்கள்ல பிரச்சனைகளா இருக்கலாம். இது எல்லாம் மரணத்தின் பிரமாணம். இது எல்லாமே நம்ம ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோங்கிறத எப்போ நம்ம இருதயத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அத நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நான் வந்துட்டேன். என் வாழ்க்கையில இந்த பிரமாணம், பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் செயல்படவே முடியாது. அத நான் சொல்லும் போது உங்க இருதயத்துல நீங்க அதை சொல்லுங்க. எனக்குள்ள என் மேல ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் செயல்படுகிறது. இன்றைக்கு சாத்தானுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் அப்பா எனக்காக செவி கொடுக்கிறார். தைரியமா நான் என் அப்பா கிட்ட போவேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தயங்கி போறோம் அப்படின்னா இன்னும் இந்த சத்தியத்துல, இன் கிரைஸ்ட்ல, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார்?
அவருடைய ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது அப்படிங்கறதுல நம்ம ரூட் ஆகல. இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல தெளிக்கப்படுகிறத அப்படியே நீங்க நான் சொல்ற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க எவ்வளவு தூரம் விஷுவலைஸ் பண்ணி அத உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அத்தனை தூரம் இன்றைக்கே நமக்கு விடுதலை கிடைக்கும். நிச்சயமா அவருடைய ரத்தத்தை குறிச்சு நீங்க தியானிங்க. இந்த இந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி நம்ம நம்ம இதுல போடும்போது இந்த வார்த்தைகளை நீங்க அதிகமா நீங்க தியானிக்க 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 அவருடைய ரத்தம் நமக்கு பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும் செய்யும் அது செய்து முடிக்கும். பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். மெடிடேஷன் பிரேயர்க்குள்ள நம்ம போக போறோம். ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்தை அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு நீங்க வாங்க. எதை குறித்ததான எண்ணங்கள் எல்லாத்தையும் இத அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பங்களும் அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆவியில நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது சரீரம் வரைக்கும் நிச்சயம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவர் சொல்றாரு அந்த எபிரேயர் 12ல தெளிக்கப்படும். நான் அத வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அத அப்படியே நான் வாசிக்க வாசிக்க நீங்க அத ஃபீல் பண்ணுங்க. நான் அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் உங்களை சுற்றிலும் அத்தனை ஆயிரக்கணக்கான இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அத்தனை ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நம்ம குடும்பங்களை சுற்றிலும் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க அப்படியே உங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்? அவர்கிட்ட இருக்கிறோம். தேவனிடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் பரிசுத்தவான்கள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் இன்றைக்கு நம்மளை சுற்றிலும் யாரு இருக்கிறாங்கன்னா வேதத்துல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க தாவீது, பவுல், சாலமோன், யோவான் எல்லாரும், பேதுரு, இவங்க எல்லாரும் நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்களாம். ஆவியில நம்ம அந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் நீங்க அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார். இயேசு கிட்ட நம்ம வந்துட்டோம். அவர் சொல்றாரு, நீங்க என் கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. என் ஆடுகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். இத நீங்க பார்க்க பார்க்க நம்ம குடும்பங்கள்ல யார் மேலெல்லாம் அந்த மரணத்தின் ஆளுகை இருந்ததோ அது எல்லாம் இன்றைக்கு வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ள மறைந்திருக்குதாம். இயேசு கிட்ட நம்ம வந்துட்டோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்னைக்கு அவர் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுறதையும் உங்க குடும்பத்துல ஒவ்வொருவர் மேலையும் தெளிக்கப்படுகிறதையும் உங்க நிலைக்கால்கள்ல அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதையும் அப்படியே நீங்க பார்க்கணும். நம்ம எதெல்லாமோ விசுவாசிக்கிறோம், எதெல்லாமோ பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பா இருக்குது. அவருடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் நுழைய முடியலன்னா இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுக்காக தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. உங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது.
அது அப்படியே நீங்க ஃபீல் பண்ண உங்க சரீரங்கள்ல இருக்கிற பலவீனங்கள் வெளியேறும். உங்க மனசாட்சி இப்ப சுத்திகரிக்கப்படுது. நீங்க பூரணமான நீதிமானாய், பரிசுத்தவானாய் நீங்க மாற்றப்பட்டிருக்கிறத அவருடைய ரத்தம் உங்களுக்கு சொல்லுது. எந்த வகையிலும் உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்குது. இத நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நீங்க உள் வாங்குங்க. அவருடைய ரத்தம் உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகும் அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள கலக்கிறத நீங்க பாருங்க. எந்தெந்த சரீரத்தின் அவயவங்கள்ல பலவீனங்கள் இருக்குதோ அந்த அவயவங்களுக்குள்ளாக அவருடைய ரத்தம் கடந்து வருது. அந்த ரத்தம் அது அந்த ரத்தத்துக்கு இருக்கிற பவரை சொல்லவே முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளோ பவர். அங்க சங்கார தூதன் உள்ள நுழைய முடியலன்னா இந்த சிருஷ்டிகருடைய ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ, எவ்வளவு பவர் இருக்கோ, அவரை அறியாமல் அவருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்டிருக்கிறபடியினால நம்ம எந்த சங்கார தூதன் வந்து நம்மை தொட முடியும்? அவருடைய ரத்தம் பாதுகாக்கிற ரத்தம், நம்மை விடுவிக்கிற ரத்தம். இன்றைக்கு அந்த விடுவிக்கிற ரத்தம் நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வருதுன்னா நம்முடைய வயது திரும்ப வால வயதுக்கு நம்ம திரும்புறோம். இத நம்ம ஒருவேளை இதை நம்ம எப்படி நம்புறதே இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். பழைய உடன்படிக்கையில இருந்த மோசே, காலேப் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அங்க மோசையினுடைய கண் பார்வை குன்றலையா, அவனுடைய பலன் குறையலையாம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்த அந்த மனிதனுடைய கண் பார்வை மங்கல. இன்னைக்கு 40 வயசுல நமக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு இன்னும் இதுல நம்ம என்ன செய்யல, டீப்பா ரூட் ஆகல. காலேப் சொல்றாரு, எனக்கு 40 வயதுல இருந்த பலன் இப்பவும் இருக்குது அப்படின்னு 85வது வயதுல வந்து சொல்றாரு. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டவங்களுக்கே இவ்வளவு சுகமும் பலனும் வாழ வயதும் திரும்பும்னா இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர், வார்த்தையினால் சகலவற்றையும் படைத்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவருடைய ரத்தம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் நம்ம சரீரங்களை திரும்ப அது பலப்படுத்துகிறது. நம்ம யூத் ரினியூவல் ஆகுது. நீங்க அதை சொல்லுங்க. நம்ம குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய யூத்தும் ரினியூவல் ஆகுது. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தின் உறுப்புகளும் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம் சுகம் அடைகிறது. இது அப்படியே நீங்க பாருங்க. சிலுவையில தேவன் அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறதையும் அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறதையும், அந்த சிந்தப்படுகிற ரத்தம் எல்லாம் அந்த 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 ரத்தம் உங்களுக்காக சொல்லுது, இது என் பிள்ளைக்காக நான் சிந்துற ரத்தம். என் பிள்ளை விடுவிக்கப்படணும், என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை என் கூடயே எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சிந்துகிற இந்த ரத்தம். அந்த ரத்தம் துடிக்குதுன்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக அப்படிதான் துடித்து கொண்டு இருக்குது. இது என் பிள்ளைகளுக்காக நான் சிந்துகிற ரத்தம். இந்த ரத்தம் துடிக்கிறத பாருங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம சொல்றோம், ஐயோ ரத்தம் துடிக்குது அப்படின்னு சொல்றோம் சொல்றாங்க. அப்போ தன்னுடைய சரீரத்தையே பிக்கப்படுகிறதுக்காக ஒப்பு கொடுத்த நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எவ்வளவு துடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சொட்டு ரத்தமும் நமக்காக துடித்து கொண்டு இருக்குதாம். அதை லிட்டரலா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த ரத்தம் நமக்காக துடித்து கொண்டு இருக்குது. அந்த குளோரியஸ்
இந்த குளோரிய நீங்க உங்க சரீரத்துல ஃபீல் பண்ண முடியும். அந்த ரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு உங்க மேல சிந்தப்படுது. குடும்பங்கள் மேல, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்குது. இத நம்ம விசுவாசிப்போம். ஒருவேளை நம்ம குடும்பத்தார் விசுவாசிக்கலன்னா கூட பரவாயில்ல. நம்ம விசுவாசிப்போம். நம்ம குடும்பங்கள்ல எல்லாருக்கும் இன்றைக்கு விடுதலையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரத்தம் துடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, என் பிள்ளை இத விசுவாசிச்சா, என் பிள்ளை என் ரத்தம் அவளுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்பும் போதே என் பிள்ளைக்கு விடுதலை உண்டாகுமே. அதுக்காக நான் என் ரத்தத்தை சிந்துறேன். என்னுடைய அதுல வசனம் சொல்லுது, அதாவது அவர் சிலுவைக்கு நமக்காக அவர் எதை பார்க்கலையா, அவமானத்தை எண்ணலையா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷமே யாரு? நீங்களும் நானும் தான். அத சிலுவைய அவர் சந்தோஷமா அந்த இடத்துல அவர் நமக்காக, என் பிள்ளை என்கிட்ட வந்துருவாளே, என் பிள்ளை என்கிட்ட வந்துருவானே, இது ஒண்ணுதான் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷமே இன்றைக்கு நம்ம தான். இன்னைக்கு நம்ம இல்லாம அவருக்கு பரலோகத்துல சந்தோஷம் இல்லையாம். அதனாலதான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தாராம். அந்த அளவுக்கு நம்ம மேல டிலைட்ஃபுல்லா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக பேசிக்கொண்டே இருக்கு. என் பிள்ளைக்கு இந்த நன்மை செய்யணும், என் பிள்ளைக்கு இந்த நன்மை வேணும். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாய் அவருடைய ரத்தம் இருக்குது. நம்ம எதை குறிச்சு கவலைப்படணும்? இன்றைக்கு உங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிருங்க. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோடைய ரத்தத்தின் மூலம் இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல. இனி நம்ம தான் எதையாவது செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணி அது அப்படி இப்படின்னு எதையும் செய்ய வேண்டாம். நம்ம அப்பா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படியே டோட்டலா எல்லாத்தையும் நீங்க அப்பாட்ட கொடுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீனஸ நம்ம ஸ்பிரிட்ல நம்ம பார்க்க முடியும். உங்க சரீரம் வரைக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இத ஏதோ மைண்ட் அளவுல இத்தனை வருஷம் நம்ம கேட்டோம். ஆனா இப்போதான் நம்ம இருதயம் பண்படுத்தப்பட்டு இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுது. இனிதான் இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அது பலன் தருகிறதா இருக்குது. இப்ப வரைக்கும் உங்க மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஐயோ, இவங்க இப்படி சொல்றாங்களே, அப்படித்தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு காலை வேளையில அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்குது. மற்றவங்க மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நீங்க இல்ல. இன்றைக்கு அவருடைய ரத்தம் சொல்லுது, நீங்க அவருக்கு பிள்ளை. உன்னதமானவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. சத்ரு உங்களை குற்றப்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க அவரால் கொல்லப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்மள அவர் விலைக்கு வாங்கிட்டாருன்னா, இன்னைக்கு நம்மள யார் என்ன சொன்னாலும் அது அவரை சொல்றதுக்கு சமானம். அவர் பார்த்துக்கிடுவார். அப்படி எல்லா காரியங்களையும் நீங்க அவர்ட்ட விடுங்க. பவுல்ட்ட சொல்றாரு, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த இயேசுவையா அவன் துன்பப்படுத்தினான்? சபையை துன்பப்படுத்துறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை துன்பப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துற? அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மள யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அது நம்மள சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அது அவரை சொல்லுகிறதாய் அவர் பார்க்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு லிட்ரலா இன்னைக்கு யாராவது உங்களை குற்றம் சாட்டி இருக்கலாம். அதை எல்லாத்தையும் மனதார நீங்க மன்னிச்சு அதை அப்பாட்ட கொடுத்துருங்க. அதை அப்பா பார்த்துக்கிடுவார். அது அவர் டீல் பண்ற வேலை. நம்ம நீதியையும் நியாயத்தையும் விளங்க பண்ணுகிறதும் பட்ட பகல போல அதை வெளிச்சமாக்குறது அவருடைய வேலை. நம்ம போய் யாருக்கிட்டையும் நம்ம உரிமைகளுக்காக ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. ஆண்டவர் யாருக்கோ இதை பேசி கொண்டு இருக்கிறார். அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிருங்க. ஒரு பெரிய விடுதலை.
இன்றைக்கு நமக்கு உண்டாகிறத நம்ம நிச்சயமா பார்க்கிறோம். அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்குது. அப்பாவுடைய ரத்தம். நீ ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்ற அந்த ரத்தம். அத வைராக்கியமா நம்ம விசுவாசிப்போம். வைராக்கியமா நம்ம இருதயத்துல நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். நம்ம யூத் ரெனிவல் ஆகுறத நம்ம பார்ப்போம். நம்ம சரீரங்கள் பலனடைகிறத நம்ம பார்ப்போம். மனுஷங்க சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது, சிம்டம் சொல்றது, இதையே பார்த்துட்டு இந்த பூமிக்குரிய ரெல்ம்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடுதலை இல்லை. அவரையும் அவர் செய்து முடித்த செயலையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா மனுஷங்க மாதிரி நம்ம திங்க் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். இன்றைக்கு தேவன் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வர்றார். அவரை போல சிந்திக்கிற எண்ணங்களுக்கு அந்த ஹெவன்லி ரெல்ம்லயே நம்ம ஹார்ட்டை வைக்கக்கூடிய இடத்துக்கு தேவன் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதுலதான் நம்ம வளர்றோம். நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அவருடைய வார்த்தையின் மூலமா. அப்படியே இன்றைக்கு உங்களை எல்லாரையும் அவர் கழுவி சுத்திகரிச்சிட்டார். பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்குது. நம்முடைய வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தாருடைய ஒவ்வொருவருடைய யூத்தும் என்ன செய்யுது? ரினிவல் ஆகுது. வால வயது ஆகிறது. வால வயது போல் ஒவ்வொருவரும் மாறுறாங்க. இது இன்றைக்கு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி உங்க இருதயத்துல விசுவாசிங்க. உங்க சரீரத்துல மேனிஃபெஸ்டேஷனை நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாகிறத நீங்க பார்க்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, தர்மையான காலை வேளையில கூட கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க ரத்தம் பரிபூர்ணமா எங்க மேல அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதையும் எங்க குடும்பத்தார் மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் எங்க கண் முன்னாடி நாங்க கொண்டு வர்றோம். எல்லார் மேலயும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. எங்க வீடுகள்ல, நிலைக்கால்கள்ல அப்பா உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. எதுவும் எங்களை அணுக முடியாது. வாதம் எங்களை அணுக முடியாது. அந்த இடத்துக்குள்ள நீங்க எங்களை கொண்டு வந்துட்டீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. உங்க ரத்தம் அப்படியே எங்களுடைய சரீரத்துக்குள்ள இறங்குகிறத நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலைய கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் எழும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் ஆழமாய் நாங்க கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க பலப்படுத்துங்க. இன்றைக்கு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, உம்முடையவர்கள். எங்களை என்ன சொன்னாலும் அது எங்களை பாதிக்காது. ஏன்னா எங்க அப்பா நீங்க இருக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இப்பொழுது எங்களையும் எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் மறுரூபம் அடைகிறத நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் இரக்கம் பாராட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளையாய் மனதார இங்க வந்த ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். எல்லாரும் ஆண்டவரே அப்பா இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் ஆழமாய் தியானித்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நான் மனதார பிளஸ் பண்றேன்ப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? இன்னைக்கு ஈவினிங் நமக்கு பிரேயர் செஷன் இருக்கும்.